அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறது மணிமேகலை கதையிலிருந்து மந்திரம் கொடுத்த காதை. மணிமேகலை கதையை முழுமையா தெரிஞ்சுக்க மறக்காம தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போன நிகழ்ச்சியில நம்ம கேட்டது மணிப்பல்லவ தீவில் அந்த புனிதமான புத்த பீடிகையை தொட்டு வணங்கியதோடு மணிமேகலைக்கு அவளுடைய முற்பிறவி ரகசியங்களை அவளுக்கு உணர்த்தியதை நம்ம கேட்டோம் இல்லையா? அதை தொடர்ந்து வரும் காட்சி தான் இது. என் முற்பிறவி நினைவுகள் நிழலாடுகின்றன. லாகுரன் எங்கே? என் தாய் மாதவி எங்கே? நான் ஏன் இந்த தீவில் தனியாக இருக்கிறேன்? என் கண்களுக்கு முன்னால் தோன்றும் இந்த ஒளி என்ன என்று வியப்புடன் பார்க்கிறாள் மணிமேகலை. அப்பொழுது அவள் முன்னால் தோன்றுகிறது மணிமேகலா தெய்வம். மணிமேகலை, கலங்காதே. உன்னை இத்தீவிற்கு அழைத்து வந்தது நான் தான். உன் முற்பிறவியின் வினைகள் நீ அறியவே இந்த ஏற்பாடு. இப்போது நீ தெளிவு பெற்றுவிட்டாய். ஆனால் உன் பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. மகளே, நீ உலகிற்கு செய்ய வேண்டிய அறப்பணிகள் ஏராளம். பசியும் பிணியும் இல்லாத உலகை படைக்க நீ புறப்பட வேண்டும். உனது பயணத்தில் தடைகள் வரலாம். அவற்றை காக்க நான் உனக்கு ஒரு 3 மந்திரங்களை உபதேசிக்கிறேன். கவனமாக கேள். சொல்லுங்கள் தெய்வமே, உங்கள் சொல்லே எனக்கு வழி என்கிறாள் மணிமேகலை. முதல் மந்திரம், நீ விரும்பும் உருவத்தை நீ எடுக்கலாம். உருவமாற்றம் செய்ய இந்த மந்திரம் உதவும் என்று முதல் மந்திரத்தை கூறுகிறது மணிமேகலா தெய்வம். 2ஆம் மந்திரம், ஆகாயமாக பறந்து செல்ல இந்த மந்திரம் உனக்கு துணை நிற்கும் என்று 2ஆம் மந்திரத்தையும் உபதேசிக்கிறது. 3ஆம் மந்திரம், பசி தாகம் உன்னை வாட்டாது. உணவின்றி உயிர் வாழ இந்த மந்திரம் உதவும் என்று 3ஆம் மந்திரத்தையும் சொல்லி, இந்த மந்திரங்கள் உனக்கு கவசமாக இருக்கும். இப்போது இந்த பொய்கையை பார். இது கோமுகி பொய்கை. இங்கே உனக்கு ஒரு பெரும் அதிசயம் காத்திருக்கிறது. நான் விடைபெறுகிறேன் என்று அங்கிருந்து விடைபெற்று செல்கிறது மணிமேகலா தெய்வம். தெய்வமே, என்னை ஆட்கொண்டதற்கு நன்றி. அறத்தின் வழியில் நான் நடப்பேன் என்று உறுதியளிக்கிறாள் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் அந்த இடத்திலிருந்து மறைந்தது. கையில் 3 ஆரிய மந்திரங்களுடன் மனதில் தெளிவுடன் மணிமேகலை கோமுகி பொய்கையை நோக்கி நடக்கிறாள். அங்கேதான் அவள் உலகத்தை மாற்றப் போகும் அந்த பாத்திரத்தை பெறப்போகிறாள். அது என்ன பாத்திரம்? அடுத்த பகுதியில சந்திக்கலாம். இது மணிமேகலையின் பயணம் தாமரையின் குரல் வழியே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.